ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முடக்கத்தான் தோசை தான். இந்த மெத்தடில் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட எனக்கு இன்னொரு தோசை வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிறிஸ்பினஸாக. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கீரையை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் கடைகளில் கீரை வாங்கலை, நமக்கு பக்கத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. கீரையை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீரையை கிரைண்டரில் அரைச்சிடலாம். கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்டரில் தண்ணி சேர்த்துக்காமல் இந்த மாதிரி சேர்த்துட்டு கை வச்சு தள்ளி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல நைஸாக கீரை அரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் அரிசிலாம் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி டக்குன்னு போடும்போது பிடிச்சிக்கும். இந்த மாதிரி கை வச்சு தள்ளி விடுங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். கீரை எந்த அளவுக்கு உங்களுக்கு அரைஞ்சி வந்திருக்குன்னு நல்லா தெரியுது பாருங்கள், ஒரு பேஸ்ட்டு மாதிரி. இப்போது தேங்காவை சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் ஒரு முடி தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். இந்த சைஸுக்கு ஒரு முடி எடுத்துக்கோங்க. கீரை நம்ம உள்ளங்கையிலேருந்து பிடிக்க வேணாம். உள்ளங்கை அளவில் 2 கை அளவுக்கு நான் கீரை எடுத்துருக்கேன். ஒரு முடி தேங்காவை சேர்த்துட்டு தேங்காய் அரைஞ்சி வந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே அரிசியும் சேர்த்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பால் புழுங்கல் அரிசி 1 கப்பு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு இப்போ அலசி எடுத்துருக்கேன். இப்போ அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி உரத்தெல்லாம் வலிச்சு விட்டுறலாம். சீனி ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் அந்த கீரை அரிசியிலேயே சேர்த்துட்டு இதே மாதிரி கை வச்சு ஓரத்தை எல்லாத்தையும் வலிச்சு விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சதன்னு சேர்த்துக்க வேண்டாம். சூப்பராக கீரை அரிசி தேங்காய் எல்லாம் நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு. பார்க்குறதுக்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம மாவை வலித்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். சூப்பராக மாவு செம்மையாக அரைச்சாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் கிரைண்டரில் மாவு வலித்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் எப்படி தோசை சுடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கலந்து தோசை பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாவை. இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் தடவிட்டு இப்போ தோசையை எப்போதும் போல் ஊற்றிக்கலாம். நீங்கள் கிறிஸ்பினஸாக வேணும்னா கிறிஸ்பினஸாக ஊற்றிக்கோங்க. இல்லை பொசுன்னு தான் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் எப்போதுமே மொறுன்னு தான் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் நான் மெல்லிசாவே ஊற்றிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் நைட்டு தோசை சுடுறேன். அதனால் நான் ஈவினிங் தான் மாவை அரைச்சி வெளியிலே வச்சுட்டேன். நம்ம சுடும்போது நம்ம வெளியில் இருக்கும் போது நமக்கு சுடுறதுக்கு தோசை கரெக்டான பதத்தில் சூப்பராக இருக்கும். நான் நெய்யும் எண்ணெயும் கலந்து முடக்கத்தான் தோசைக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் 2ம் சேர்ந்து தான் தோசைக்கு ஊற்றிக்கிறேன். ஏன்னா ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு தோசை எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸாக பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுடலாம். சூப்பரான முடக்கத்தான் தோசை செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பேலன்ஸ் இருக்கிற மாவையும் தோசைக்கு ஊற்றி எடுத்துடலாம். இன்னொரு விஷயம், கீரை எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் அரிசி உப்பு சீனிலாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ருசியாக சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் கூட குறைச்சவும் சேர்த்துக்கோங்க. சூப்பரான முடக்கத்தான் தோசை செம்மையாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சுடு சாப்பிடும்போது இன்னும் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.